கட்லா மீன் எடுத்துருக்குறோம். இன்றைக்கி அவர் செதிலாக வெட்டிட்டார். நம்ம ஃப்ரெண்டு போய் என்னென்னா அந்த சார்ஜ் போடுறதுக்கும் பேர் கொண்டு போயிட்டார். அதனால் இப்போ இந்த செதிலாக வெட்டிட்டார். அடுத்த ப்ராசஸ் நம்ம நண்பர் பண்ண ஆரம்பிக்க போகிறாரு. க்ளீன் பண்ண போகிறாரு. வெட்டுங்க. பீஸ் போட வேண்டாம், நம்ம இது சுட்டு சாப்பிட போகிறோம். அதனால ஆமாம், இது முழுசாக அப்படியே நம்ம சாப்பிட போகிறோம். அந்த கழிவு மட்டும் எடுத்துகிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க. கீர் போட்டுருங்க. கபாப் நீட்டாக செதில் போட்டாங்க, சைடில் கீறி விட்டாச்சு. கூட ஒரு 4 பீஸ் இறா மூட்டை வச்சுருக்கோம், அதுபடியே சேர்த்து சுட்டு சமைக்க போகிறோம். இப்போ நம்ம கட்லா மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம மீன் வாங்கிட்டு வந்தாச்சு, நல்லா எல்லாமே கழுவிட்டோம். இப்போ நம்ம மசாலா வகைகள்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம அண்ணன் காமிப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிற அடுப்பு இதுதாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு ஒரு 3 கல், அந்த சைடு ஒரு 3 கல், இந்த மாதிரி சும்மா போட்டு நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கிறோம். வாங்க இந்த மசாலா மிக்ஸ். இதில் நம்ம என்னென்னா ஒரு ஃப்ரெண்டாக கிடையாது, நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இறாலெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாரு. இறால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்தும் போது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். இது பாருங்க, வெங்காயத்தை உள்ள வைக்கிறாரு. வெங்காயம், அடுத்தது தக்காளி. இந்த மசாலாலாம் நல்லா திரட்டுனதுக்கு அப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் உங்களுக்கு இந்த மசாலா கூட இதெல்லாம் சேரும்போது இன்னுமே அந்த மீனோட அந்த மசாலாவுக்கும் அந்த இதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்தும் போது உங்களுக்கு நல்லா டேஸ்டா வரும். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். வச்சுட்டாரு. பச்சை மிளகாவையும் சேர்த்து வைக்கிறாரு. ஓகே, ஆல்ரெடி அதுல காரம் இருக்குது. அடிக்கிற வேலுக்கு நீ எப்படின்னு தெரியல. க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஓகே, இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிடம் நல்லா ஊறணும். நல்லா ஊறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா மசாலாலாம் நல்லா திரட்டிட்டாங்க, நல்லா ஊறணும். ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா நம்ம அடுத்த சுட போறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வாழை இலையில நம்ம நல்லா மசால் பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பிடிச்சிருச்சு. அந்த தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ வாழை இலையில சுருட்டி அப்படியே நம்ம ஃபாயில் கவர் போட போகிறோம். ஃபாயில் கவர் மாயுதத்தை ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ போட்டு அப்படியே உள்ள போட்டு சமைச்சிடலாம். தீ பற்ற வச்சிடலாம். இதை நம்ம ஆயுதத்தை இப்போ இதில் வச்சிடலாம். நல்லா தணல் வந்துருச்சு. பாருங்க, இங்கே பாருங்க, நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேற லெவலில் நம்ம ஃபிஷ் அப்படி இதாகிட்டு இருக்கு. இன்னைக்கு இதை எப்படியாவது
நல்லபடியாக சுட்டு சாப்பிட்றலாம். நல்லா ஹீட்டில் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதைய பிரிச்சிடலாம், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அந்த வேர் நிறைய ஃபேமஸாக போயிட்டு இருக்குல்ல, இப்போ மீன் அன்பாக்ஸ் பண்ணலாம். சூடாக இருக்குது சூடு. பிரிக்கும் போதே நல்லா வாசனை நல்லா வருது. பிரிக்கும் போதே ஸ்மெல்லு வேற லெவலில் வருது. அது கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும் போல் இருக்கு. நல்லா அவசரமாக கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியலையே. இது வேற எப்படி பிரிக்கிறதுனே தெரியல. தலை சுட்டா தலை எனக்கு ஏறுங்க. தலை மட்டும் தனியாக பிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோ ஜூஸியாக வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது, சாஃப்டாக. ஐயா வந்துருச்சு. அப்பா, வாழையில வாசம் வேற லெவலில் இருக்கு. வாழையில வச்சு செஞ்சாலே தனி சுவைன்னு சொல்லுவாங்க. சார் இங்கே வாருங்க, பீஸு இறா வருங்க. ஃபஸ்ட்டு இறா சாப்பிடுவோம். மசாலா சூப்பராக பிடிச்சிருக்கு. ஒன்றுமே இல்லை, நம்ம போடுறது மசாலா இல்லை. கட்லா மீன் இந்த மாதிரி ஃபைல் கவரில் போட்டு தீடு சுட்டு சாப்பிட்டு பாருங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே வச்சோமே வெங்காயம், இதெல்லாம் நம்ம நண்பரும் சாப்பிட ஆரம்பிச்சாரு. ஏன்னா ஸ்மெல்ல தாங்க முடியல. நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே பாருங்க, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்டா வந்துச்சுல, ரொம்ப டேஸ்டும். நான் இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், என்னால முடியல, அதனால நான் சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படின்னு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ என்ன வருதுங்கிறத நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் வீடியோ. தேங்க்யூ. சாப்பிட்றோம்.